Hello friends, welcome to Chennai to Mangalore trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரி ஃப்ரேமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட எப்படி துணியில் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்மளோட மெயின் ஸ்டிச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம கற்றுக்க போகிறது என்னென்னா செயின் ஸ்டிச்சு, அதுவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆரி ஃப்ரேம் வந்து நாம் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சின்ன ரிங்கில் நாம் ஒரு நாடாக வச்சு சுற்ற போகிறோம். சுற்றினதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது துணி கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு டேமேஜும் ஆகாது துணியில். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நாடாக எடுத்திருக்கேன். இதை விட பட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாக சுற்றிட்டு கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கீழே வச்சுட்டு துணியை இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்மளோட ஸ்க்ரூ இருக்கிற ரிங்கு அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த துணி இன்னும் லூஸாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் சுருக்கம் இருக்கும் இந்த மாதிரி துணியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த சுருக்கம் போயிடும். துணி நல்லா டைட்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம இந்த நாடா சுற்றுறதுனால திரும்ப நம்மளோட துணி வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும்போது துணியில் எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் இருக்கும். மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தட்டுனோன்னா சவுண்டு கேட்கணும். இப்போ
இப்போ இதை நம்மளோட ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்டில் ஜரி த்ரெட்டோட எட்ஜை நாட் பண்ணிவிட்டு இந்த 2 விரலையும் இந்த மாதிரி அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றி அந்த நாட் கூடயே சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகணும். இப்போ இந்த கையை வந்து ஸ்டாண்டுக்கு கீழே கொண்டு போய் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டாண்டுக்கு கீழே எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நம்ம கையில் மாட்டியிருந்த இந்த நூலை இந்த மாதிரி ஊசியோட கொக்கியில் மாட்டி விட்டுட்டு மேலே இழுத்துக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நாம் இந்த மாதிரி நூலை சுற்றிக்கணும். நூலை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைன்னா கிளாக் வைஸ் சுற்றிக்கோங்க. எந்த பக்கம் சுற்றினா உங்களுக்கு ஈஸியாக நூலை எடுக்க முடியுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் நூலை இழுத்துக்கோங்க. நூலை சுற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த நூலை சுற்றுறது வந்து டிசைனோட டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரியும் மாறும். ரெண்டு பக்கமும் சுற்றி பாருங்க. எந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஊசியை குத்தி இந்த மாதிரி கீழே இருந்த நூலை மாட்டி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு குத்திக்கோங்க. ஊசியை துணியில் குத்திட்டு இப்போ நூலை சுற்றிட்டு லெஃப்டில் திருப்பினீங்கன்னா மேலே வந்துடும். அந்த துணியும் அந்த கொக்கி இருக்கு இல்லையா, அதுவும் மீட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் லெஃப்டில் திருப்பினீங்கன்னா நூல் வந்து சிக்காம மேலே வந்துடும். இங்கே இதை வந்து ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நூல் பிரிஞ்சு போகும். ஊசியில் வந்து நூல் கரெக்டாக நிற்காது, நழுவிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வரும். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். நூலையும் ஊசியையும் நம்ம ரொம்ப இறுக்கமாக பிடிக்காமல் ஓரளவுக்கு லூஸாக பிடிச்சு பழகுங்க. ஃபஸ்ட்டு நம்மளையே அறியாமல் அது டைட்டாக தான் பிடிக்க வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோங்க அதை. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நாம் கீழே இருக்கிற நூலை பிடிச்சு இழுத்தோம்னா இந்த மாதிரி எல்லாமே உருவிரும். ஒரு 2 நிமிஷம் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நூலோட சேர்த்து ஊசி இந்த மாதிரி குத்தி வச்சிட்டிங்கன்னா கீழே பிடிச்சி இழுத்தாலும் நூல் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் நாட் போடுறது வந்து இந்த ஸ்டிச்சு நல்லா பழகினதுக்கு அப்புறமா நாட் போட ட்ரை பண்ணுங்க. நீங்கள்
நீங்கள் நூலில் எந்த டேமேஜும் இல்லாமல் நூலை எடுத்து பழகினதுக்கப்புறமா நாட் போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி லூப்பை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நூலை கீழே பிடிச்சி இழுத்தாலும் எதுவும் ஆகாது. இந்த ஸ்டிச்சை ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நாட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.